என்னடா பள்ளிக்கூடம் படிக்க போற? படிக்கலையா? வாத்தியார் படிக்கலையா? நீ மட்டும் தான் பள்ளிக்கூடம் படிச்சா? என்னடா என் வீட்டுல நான் ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல போய் எங்க அப்பா சேர்த்தாரு. பள்ளிக்கூடல சேர்த்துட்டு அவரு வீட்டு திரும்பிட்டாரு. என் அப்பா டீச்சர் ஒருத்தவங்க வராங்க. டீச்சர் வந்து தம்பி என்ன ஊர்றான்னு கேட்டாங்க. என்ன ஊரு? நான் வீரமாடா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? என்னடா கேள்வி? டீச்சர் கேக்குறாங்கடா. டீச்சர் கேக்குறாங்க. என்னன்னு உன டீச்சர் கேக்குறாங்க. என்ன கேக்குற கேள்வி பதில் சொல்லுவியா அப்படி சொல்லுதோ. என் வீட்லயே திறமையாச்சு நானு. பள்ளிக்கூடத்துல திறமையா டீச்சர் நீங்க கேளுங்க நான் சொல்றேன் அப்படி சொல்லுதோ. டீச்சர் என்ன கேட்டாங்க? பூனை எதை குடிக்கும்? பூனை எதை குடிக்கும் அப்படி டீச்சர் கேட்டாங்க. டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பாலை குடிக்குது. அப்புறம் டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பூனை பால் குடிக்கும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே எப்பா இந்த ஒன்னாவதுல அம்மா திறமையா பேசுறியே. ஒன்னாவதுல பையன் நல்லா பாஸ் ஆயிட்டான். அப்படி தூக்கி திறமையா படிச்சிட்டான் பையன் பதில் சொல்லிட்டான். அப்படி படி செவராட்டங்குது. எல்லாம் படி செவரு. நீ நான் கூட்டி செவரு நானு. அப்படியே 5ஆவதுல தூக்கி போட்டாங்க. 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க. 5ஆம் கிளாஸ்ல வந்து தூக்கி போட்டாங்க. 5ஆம் கிளாஸ்ல போட்டாங்களா? 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே எப்பா அங்க ஒரு வாத்தியார் வந்தாரு. வாத்தியார் வந்து என்ன கேக்குறாரு? தம்பி நீங்க தான் சேர்ந்த ஒன்னாவதுல 5ஆவது வந்து என்னடா காரணம் கேட்டேன். என்ன காரணம்? சார் டீச்சர் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன். அதனால தூக்கி 5ஆவது போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த சார்வாரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னாரு. ஒன்னாவதுல டீச்சர்ட்ட பதில் சொல்லிட்டு சார்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியல. அப்படி சார் நீங்க கேளுங்க. சார் என்ன கேட்டாரு? சார் என்ன கேட்டாரு? அணில் எதை கடிக்கும் அப்படின்னு சார் உன்னை கேள்வி கேட்டாரு. நம்ம தான் தெரியுமே. சார் உன் கொட்டையை கடிக்கும். சார் கொட்டையை கடிக்குது. அப்புறம் அணில் கொட்டையே கடிக்கும். மாங்கொட்டையை கடிக்கும் அப்படின்னு தகுந்த மாதிரி சொல்லிட்டேன். எப்பா 5ஆவதுல வந்து 10ஆவது தூக்கி போட்டாங்க. 10ஆவது தூக்கி போட்டாங்க. 10ஆவதுல தூக்கி போடுறாங்க வந்து. ஆமா என்ன பணம் தூக்கி போடுறாங்க. பாஸ் அங்க நல்ல படிப்பு இல்ல. நல்லா தகுந்த மாதிரி சொல்லிட்டுமே அப்படின்னு 5ஆவதுல இருந்து 10ஆவது போட்டாங்க. 10ஆவது தூக்கி போட்டாங்க. 10ஆவது போட்டதும் அங்க ஒரு டீச்சர் வராங்க. டீச்சர் வந்து கேள்வி கேக்குறாங்க. வந்து தம்பி காலையில தான் சேர்ந்த தம்பி சும்மா சீக்கிரமா 10ஆவது வந்துட்டியா? தம்பி கேட்ட கேள்விகளா பதில் சொல்லிட்டியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்டதும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் 10ஆவதுல ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி கேட்டாங்க? அந்த டீச்சர் கேக்குறாங்க. ஆந்தை எதில் வசிக்கும்? டீச்சர் கேக்குறாங்க. டீச்சர் கேட்டதும் டீச்சர் உங்க பொந்துக்குள்ள வசிக்கும். ஆந்தை பொந்தில் வசிக்கும். ஆந்தை பொந்தில் வசிக்கும். புளியாமரத்து பொந்துல வசிக்கும். அப்படி சொல்லணும் அப்படின்னு அங்க அதே சொன்னதும் அதனால அங்க இந்த சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் எங்க அப்பா பார்த்தாரு. தம்பி காலையில உன பள்ளிக்கூடத்துல சேர்த்தா என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு டீச்சர் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு எங்க அப்பா கேட்டார். எப்போ டீச்சர் வாத்தியார் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன். அதனால எனக்கு சீட்டு சொன்ன நானே என்ன புட்டு கேள்வி சொன்னதும் அப்படியே சீட்டை கழிச்சு கையில கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோமா? எப்பா டீச்சர் வாத்தியார் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கலாம். அப்பா ஒரு கேள்வி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா அப்பா கேட்டாரு. என்ன சொன்னாங்க? என்ன கேட்டாரு? 1ல 0 போகுமா? எப்பா 1ல 0 போகுமா? 0ல 1 போகுமா? கோயில இருக்கிறியோ இல்ல குடியோடி போயிட்டியோ? கண்ணு திறந்து இருக்கிறேயம்மா இல்ல மூடி மூடினு உக்காரு அம்மா. 0ல 1 போகுமா? 0ல 1 போகுமா அப்படி எங்க அப்பா கேட்டார். டீச்சர் வாத்தியார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். எப்போ 0ல 1 போகும். எப்படிடா போகும்? 1 போனாதான் 0. 0ல 1 எப்படி போகும் அப்படின்னு எங்க அப்பாவே தங்கமா நிக்கிறாரு. எப்போ இதுதான் 0, இதுதான் 1. இந்த 1 போயிட்டு வருவேன்ப்பா. கதை கேக்குறதுக்கு கதையில போடா கம்யூனிட்டி உள்ள கரெக்டா தான் சொன்னா. நான் பள்ளிக்கூடம் போன கதை சூப்பர். வட்டம்பல பார்க்கலாம். அம்மா மேல் மாறு வந்துடலாமா? மேன்மையான சக்தி அம்மா வெல்முருகன் அன்னை அம்மா வேதானை திருமம்மா வெல்முருகன் அன்னை
எம்மா என்ன வேதானை எத்திருமம்மா படைத்த சக்தி நீ என்ற எழுத்தினிலே ஒளி அதை அமைத்த சக்தி நீ என்ற எழுத்தினிலே ஒளி அதை அமைத்த சக்தி கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக நீ வேல் கொடுத்தாய் பாசமுடன் முருகனுக்காக கடப்பால் கொடுத்தாய் தாய் வடிவில் சம்மாசக்காக கால் கொடுத்தாய் பிள்ளையிலே நடிப்பதற்காக கால் கொடுத்தாய் பிள்ளையிலே நடிப்பதற்காக நடிப்பதற்காக உன்னை தோல் கொடுத்தாய் தன்னோடு நீ காஞ்சியிலே கருணை பொங்கும் காமாட்சியானா காஞ்சியிலே கருணை பொங்கும் காமாட்சியானாய் உயர் காசியிலே அருள் கொடுத்து விசாலாட்சியானாய் மதுரை நகர்தானிலே மீனாட்சியானாய் மதுரை நகர்தானிலே மீனாட்சியானாய் மதுரை நகர்தானிலே மீனாட்சியானாய் ஓம் சக்தியா நான் வஞ்சகரால் வாடுகின்ற பரமதை தாராய் வஞ்சகரால் வாடுகின்ற பரமதை பாடுகிற கொஞ்ச நேரமாகிலும் மன நிம்மதித்தாரா கொஞ்ச நேரமாகிலும் மன நிம்மதித்தாரா கொஞ்ச நேரமாகிலும் மன நிம்மதித்தாராய் கொஞ்சம் போதங்க ராஜ குழந்தைக்கிறா கோவில கட்டி கொம்மாலம்மா கும்மாயம்மா ஆயதாயே சபா குன்றத்தில கோவில கட்டி கொம்மாலம்மா கும்மியடிச்சி குன்றத்தில கோவில கட்டி கொம்மாலம்மா கும்மியடிச்சி பொன்னிலே போல வந்த அந்தலே ஏ அந்தலே கோவில கட்டி கும்மிட போறேன்
கொஞ்சங்களி போல வந்த அஞ்சல என்னை கோயிலு கட்டியாக கும்பிட போறேன். நெஞ்சில ஓ நெஞ்சா ஓ நெஞ்சேதான். வாங்கம்மா வணக்கம் வணக்கம். வாங்கய்யா சிறந்தாழ்ந்த வணக்கம். வணக்கம்மா. ஏன்னா தம்பி காலமாகப்பட்டது கடத்து கொண்டே செல்கிறது. ஆமா ஆமா காலம் போயினேதான் இருக்குது தம்பி. இது எப்பேற்பட்ட கிராமம் இது? இதுதான் மேட்டாமேடு. மேட்டாமேடு ஆமா. நமக்கு இன்று ஓரிரவு தெருக்கூத்து வாய்ப்பளித்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது தம்பி. இந்த பக்கம் வந்தாலும் வீரமடை ஆமா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஆமாண்டா. கேக்குறாங்க நெடுமடை இல்ல வீரமடைன்னு கேட்டாங்க. வீரமடையில இருந்து பொண்ணு கட்டிக்கிறாங்க அந்த ஊர்ல. ஓஹோ ஆமா. அதனால தம்பி நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு மேட்டாமேடு கிராமம். ஆமா. ஏன்னா வணக்கம் தனக்கழகு வரும் வருத்த மந்திரி கழகு யானை வரும் முன்னே ஓசை வரும் பின்னே. ஆமா. ஏன்னா தம்பி கதிரிவிடம் சூரியனுக்கு பகல் சொந்தம் அதை சுற்றி ஒரு நிலவுக்கு இரவு சொந்தம் தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம் வில் ஒடித்த ராமருக்கு யார் சொந்தம்? எனக்கு தெரியாதுமா. வில் ஒடித்த ராமருக்கு யார் சொந்தம்? வில் ஒடித்த ராமருக்கு சீதை சொந்தம். அந்த குழலூதும் கண்ணனுக்கு யார் சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். என்னை போன்று மகாலட்சுமி கண்டிப்பா. ஏன்னா பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க பாரு. ஆமா. உட்கார்ந்து இருக்கிறாங்க மகாலட்சுமி. படுத்து இருக்கிறவங்க எல்லாம் மூதேவி லட்சுமி. ஏன்னா தம்பி இந்த உலகத்திலே தலைமகள் அலைமகள் மலைமகள் இந்த 3 பேர் இல்லைன்னு சொன்னா உலகத்திலே வாழவே முடியாது. அதனால தம்பி சிறிது நேரம் தூக்கம் இருக்க வேண்டும் கண் விழித்து இருக்க வேண்டும். ஆமா. ஏன்னா 2 பேர் மனுஷ வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தம்பி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை என்றாயிருந்தவர்களுக்கும் கற்றறிந்த கடனவர்களுக்கும் அது மட்டும் கிடையாது. ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோருடைய பாதத்திற்கும் என்ன தெய்வம் இது? அதுதான் முத்து மகமாரி. ஸ்ரீ முத்து மகமாரி அம்மன் அம்மனுடைய பாதத்திற்கும் ஸ்ரீ துளசி நாடக சபா ஆமா வீரமடையை சேர்ந்த முருக நாடக ஆசிரியர் ஆமாங்க அவருடைய பாதத்திற்கும் இருக்கக்கூடிய அனைத்து நாடக ஆசிரியர்களுக்கும் உமக்கும் இந்த சின்னம் சிறியவள் கடிந்த வணக்கம். உன்னுடைய விளக்கம் என்ன தெரியுமோ? அது மட்டும் தான் விளக்கம். எங்க நாடு இருக்கு நாடு அது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? அழகந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய அவர் தானா என்னடா பண்ற? நீதான் அவங்க சொன்னியா? அப்படி கிடையாது, அவர் தான்டா. ஏன் அவரு தான்? ஏன்னா இந்த கொண்டவன் பேர் இந்த வாயால சொன்னது கிடையாது. கண்டவன் பேர் தான் சொல்லி
வீரமடல் உங்க அம்மா இருப்பா, உன் பொண்டாட்டி இருப்பா, உன் தம்பி பொண்டாட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவனே கண் கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய யார் வீட்டுல என்னென்ன இருக்குதோ அதை தான் சொல்லுவாங்க. ஆமா, அதனால தம்பி அழகண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய அழகண்டா சூரன் அண்ணவரின் மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி அமிர்தவல்லி. ஆமாமா, அது மட்டும் கிடையாது. எங்க வீட்டுக்கார் கோவிந்தனார் ஒருத்தர் இருக்கிறார். ஜலகண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய ஜலகண்டா சூரன். அவரே எங்க கொழுந்தனார். எங்க தங்கச்சி இருக்கிறார். அது மட்டும் கிடையாது. இன்று தினத்தில் மன்னவர் வரும்படி உத்தரவு. அதுக்கு முன்பதாக தாயே, அம்மா படைத்தவாளே கொஞ்சம் பாரம்மா. அம்மா படைத்தவாளே கொஞ்சம் பாரம்மா. அம்மா கொஞ்சம் பாரம்மா. பிரம்மன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. பிரம்மன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. அம்மா கொஞ்சம் பாரம்மா. தாயே, உனத்தறிந்த சிலையானை போல் விழிக்கிறேனம்மா. உனத்தறிந்த சிலையானை போல் விழிக்கிறேனம்மா. உண்மை விட தெரிந்தோம் உண்மையை போல் வாழ்கிறேனம்மா. உண்மை விட தெரிந்தோம் உண்மையை போல் படைத்தவாளே கொஞ்சம் பாரம்மா. அம்மா கொஞ்சம் பாரம்மா. ஏன்னா தம்பி, தெய்வம் இல்லைன்னு சொன்னா மனிதர்களே கிடையாது. இப்போ ஒரு மன நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஐயா கொஞ்சம் கம்முனர்களை பேசினே இருக்கிறாங்க. இப்பதான் வந்த முன்னேரத்துல பேசினாங்கிறாங்க. நேரத்துல இருந்து பார்த்து தான் இருக்கிறேன். அவமானு பேசிட்டோம். அது ஃபுல்லா உட்காந்துங்கடா ஆளு. ஆமா, ஏஞ்சு போயிட்டோட நம்ம இல்லாம கூட ஆடி ஒண்ணு கூட போயிடறாங்க வந்துடும். ஏன்னா ஒரு தெய்வம் இல்லைன்னு சொன்னா மாநில மக்களே வாழ முடியாது. ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்க வேசரதா. ஆமா, இன்னைக்கு ஊரணி பொங்கல் வச்சாங்க. எப்படி ஊரணி பொங்கல் வச்சாங்க? ஐயனாரப்பனுக்காக ஊரணி பொங்கல் வைத்து ஏன்னா அந்த ஐயாவை பூஜித்தா தான் நம்மளுக்கு இதுக்கு மேல ஒரு நல்லது கெட்டது யாரை நம்பி இருக்கிறோம்? தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். அப்படி என்று சொல்லி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து ஊரணி பொங்கல் வைத்து ஒரு ஆண் தெய்வம் சொன்னா ஐயனாரப்பன் அவரை வந்தன வழிபாடு செய்து முத்து மகமாரி அம்மனை வந்தபாடு செய்து ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்கிறாங்க. ஆமா, காசு கொடுத்தீங்க. உங்க பேர் ஈஸ்வரமூர்த்தி அக்கடவள்ளி. இதே ஊரா? அக்கடவள்ளியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அக்கரவள்ளி தேவடி அக்கடவள்ளி ஊர் பேராது. எமக்காக வேண்டி 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் வைங்களே இந்த முத்து மகமாரியம்மன் துணை இருந்து ஒன்று கொடுக்க 1 லட்சமாக வளர வேண்டும் அம்மனை பிரார்த்திக்கிறேன். சுபேஜயம். ஏன் அந்த பக்கம் இருக்கிற ஊர்ல எனக்கு தெரியும்னா எல்லா ஊரையும் நம்ம மெரிச்சுன்னு வராதனால தெரியும். ஓஹோ, கிடக்குன்னு வந்துட்டா குண்டூசி கீழே போட்டா மட்டும்தான் அந்த சவுண்டு வரும். ஆனா இன்னைக்கு வந்தது பாரு ஒரு சவுண்டு. பயம் வந்துச்சு. இது ஒரு குடியான இந்த மேட்டாமேடு நன்னகரத்தில் நம்மளை போல நாடக ஆசிரியர் அதோ வாத்தியாரா திகழமுடியான காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய அப்பறவள் இந்த ஸ்ரீ துளசி நாடக சபாவில் குடியான விக்னேஷ்குமாருக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 எமக்கு 100 கொடுத்திருக்கிறார். உனக்கும் அதோ என் கம்பெனி பெண்ணோட எடுத்திருக்க சதீஷ்காக கொடுத்துள்ளார் 100 லட்சமா இருந்து 60 ரூபாய்க்கு வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். சுபேஜயம். உனக்கு விளக்கம். அமிர்தவள்ளி
சமாஸ் நீங்க பண்றங்க அப்புறம் தூக்கு மாட்டி கூட சேர்த்துறேன்டா இப்ப நான் அதான் ஊடு போய் சேர மாட்டேன் நான் இந்த தினத்திலே மன்னவர் வரும்படி உத்தரவு மன்னவர் என்னோட வாட போறானே உங்க அம்மா தான் நெய்யில பார்த்தா எங்க அம்மா பீஜால பார்த்தா என்ன நாச்சு வச்சிருக்கீங்க உன் மொட்டாடி சொன்னா உட்கார என்ன ஏய் பாடி நீங்க உட்காருங்க என்ன அம்மா மரியாதை இல்லாம இல்ல நீங்க உட்காருங்க அம்மா ஏய் விக்கி எங்க வீட்டுக்காரு எங்க மாமா எங்க அத்தா என் சாமி என்ன சொன்னாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அண்ணியும் நடு சவுக்கு தோப்புக்கு போக சொன்னாரு சவுக்கு தூக்கு போனா இருட்டா இருக்கும் ஓ இருட்டுனா எனக்கு பிடிக்காது இருட்டுக்கு வான வெளிச்சம் காட்டுறோண்டு ஏய் அம்மா வீட்டுக்காரு உள்ள அமர்ந்திருக்கா எப்படி அமர்ந்திருக்கா தெரியுமா எப்படி இருக்கிறாரு கணவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு மேட்டா மேட்ல எல்லா கல் எங்க இருக்குதுன்னு பாரு அந்த வயது வரும்போது இருந்துச்சு எல்லா கல் மேல நாய் அப்படி காத்துன்னு இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்து காத்துங்க நம்ம யார் நாய் உட்காருங்க உட்காருங்க ஓ பண்ணவா பெண்ணே அமிர்த வள்ளி சாமி என் மன்னா உன் மலரடி ஒரு கோடி வணக்கம் செய்து எந்திரமா டேய் விக்கி ஓ தூங்குடா பத்து கேக்குடா ஐயோ நீதானே தூக்குன நீதானே தூக்குன அதான் தூக்குன உட்காந்து இந்த சிம்மாசனத்தை தூக்க சொன்னேன் அப்படி விளக்கமா சொல்லுங்க பாவாடியா தூக்க சொன்னா சிம்மாசனத்தை தூக்க சொன்னா நீ போகலாம் சுவாமி எப்படி வாழ வேண்டும் அப்ப மதற்கு உள்ள நீ கேமாச்சு சுகமாக வாழ்ந்திருப்பாய் ஒரு வார்த்தை என்று கேட்டால் கிடையாது சுவாமி அழுத்தகாரம் முறைக்க வேண்டுமானா நாம் இருவர் மட்டும் பேசினால் பார்த்தாது என் தம்பி இருக்காம்பா ஜலகண்டாசுரன் அவனை அழைத்து அனுபவமாக பேச வேண்டும் ஒரு பெருமாறு நான் அடுத்ததாக தம்பி ஜலகண்டாசுரன் அது சீக்கிரமா இப்படியாக